விக்னேஷ் ஆட்டோ ஒர்க்ஷாப் சின்னமனூரின் முக்கிய அறிவிப்பு. அபே ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை கழுவும் போது கவனமாக இருக்கணும். பாருங்கள், இந்த வண்டியில் என்ன காரணம்டா, பூராமே தண்ணி. வண்டியை கழுவுறோம்னு சொல்லி தண்ணி ஃபுல்லாக நம்பி போச்சு வண்டி. டீசல் டேங்க் நிறையா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், டீசல் டேங்கில் இருந்து தண்ணியாக வருது ஓஸ் எல்லாத்தையும் இன்ஜினுக்குள்ள வந்து. எதனாலன்னு பார்த்தா கடைசியில் தெரியுது, டீசல் டேங்க் மூடியை வந்து சரியாக மூடலை. பாருங்கள், வண்டிக்கார டிரைவர் அண்ணே வந்து சரியாக டீசல் டேங்க் மூடாதனால, கவனக்குறைவுனால வந்து வண்டியை கழுவுறப்ப வந்து டீசல் டேங்க் நிறையா தண்ணி நம்பிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு 2 நாளாக ஃபோன் பண்ணி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மெக்கானிக் அண்ணே வண்டியை கழுவி சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. அவுத்து பார்த்தோம்னா ஒரு 10 லிட்டரு டேங்கு ஃபுல்லாக டீசல் இருக்குது. எப்படி இவ்வளோ டீசல் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா பூரா தண்ணி. பாருங்க எவ்வளோ தண்ணியை ஊற்றி வச்சுருக்காரு. இது வந்து டீசல் பாதி தண்ணி பாதி கலந்தது. இருந்தாலும் பூராத்தையும் ஃபுல்லாக பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு புது டீசலை வாங்கி ஒரு 5 லிட்டரை வாங்கி ஊற்றி ஸ்டார்ட் பண்ணு சொன்னோடனே வண்டிக்காரண்ணே வந்து டீசல் அங்கே போயிட்டார் கிணறு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி டீசல் கலந்துருக்குண்டு. சரின்னு சொல்லி தேங்காய்லாம் லைட்டு வச்சுட்டு டீசல் ஃபில்ட்ரு அவுக்கலாம் சொல்லி டீசல் ஃபில்ட்ரு அவுக்க போகிறோம். சரி, டீசல் ஃபில்ட்ரு அவுத்து பார்க்கணும்னு சொல்லி மெக்கானிக்கே அவுத்து பார்க்குறாரு. அவுத்து பார்த்தா அது பூரா தண்ணி. அதில் எப்படி 1 லிட்டர் தண்ணி இருக்கும் போல். பாருங்கள், டீசல் ஃபில்ட்ரு பூரா தண்ணி. அவ்வளோ தண்ணி இருக்கும் பாருங்க. டீசல் ஃபில்ட்ரில் தண்ணி மண்டி தூசி எல்லாம் இருக்குது. பாருங்க, பூரா தண்ணி மட்டும்தான் டீசலே இல்லை. சுத்தமான தண்ணி. டீசல் ஃபில்ட்ரெலாம் வந்து தண்ணி போட்டுச்சுனாத்தே அந்த மாதிரி கூடி போய் குளவளன்னு ஆயிடும். பாருங்கள் தண்ணி எப்படி ஒரு வழியாக தூக்கி எரிஞ்சிட்டு தண்ணியை கிளை ஊற்றிட்டு புது ஃபில்ட்ரெலாம் வாங்கி மாட்டி தண்ணி பூரா ஒன்று கேட்டு ஃபில்ட்ரெலாம் மாற்றி டீசலை ஏறெடுக்கிறோம். பம்புநாசிலுக்குள்ள வந்து தண்ணியாக தேவை. சரி சொல்லி வண்டியை ஏர்லாக்கெல்லாம் எடுத்துட்டு மெக்கானிக் என்னை வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னார். உடனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு கவனக்குறைவான ஏற்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லலாம். அந்த மெக்கானிக் என்னை சொல்ல சொன்னார். கவனமானுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.